தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 செய்திகள் குறித்து தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பேச போறோங்க. அதாவது தேர்தல் ஆணையம் நம்மளுடைய கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு நம்ம தெளிவாக எடுத்து பேசியிருப்போம். ஸோ தற்போதைய சூழலை பார்க்கும்போது நம்மளுடைய ஏர் உழவன் சின்னத்தை அதுல அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தமிழனுடைய கட்சி அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட இடத்துக்கு அது அபிஷியல் பார்ட்டியா போய் நிற்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்க போகிறது. 700 ஆண்டு காலமாக இந்த மக்களை அடிமைப்படுத்தியே இருந்த மக்களுக்கு மத்தியில் மீண்டும் ஒரு கட்சி ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக ஆகியிருக்குது. அதுவும் குறிப்பாக ஐயா காமராஜர் அவர்களாவது இந்திய தேசிய அளவில் யோசித்த ஒரு நபராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி சித்தாந்தங்களோடு கை சின்னத்தோடு தான் போட்டிட்டார். ஆனால் தமிழர்களுக்கான ஒரு கட்சியாக, தமிழர்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த மண்ணில் கிடைத்தது அண்ணன் சீமான் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறது. ஸோ அந்த வெப்சைட்ல நம்மளுடைய சின்னமும் நம்மளுடைய கட்சியும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களோடு தெரியப்படுது அந்த காணொலி. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க. ஸோ அது என்ன அப்படின்னா 2026 பார்த்துட்டு 105 சீட்டு கிட்ட விஜய் அவர்கள் பிடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஊடகங்களும் பரப்பிட்டு இருந்தாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. சோ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதற்கு முன்பே நம்ம ஒரு காணொலி இதையும் குறித்து பேசியிருக்கோம். பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட கோடி கணக்கில் பணங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது. சோ முழுக்க அவருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. முழுக்க மீடியாக்களுக்கும் இது பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சோ எண்ணற்ற சர்வே, பிரசாந்த் கிஷோர் சர்வே, லோயலா காலேஜ் சர்வே, சி வாட்டர்ஸ், போல் மித்ரா, இப்படி எண்ணற்ற நிறுவனங்கள் இந்த சர்வேகள் முடித்தாலும் இதெல்லாம் நேர்மையாக எடுக்கப்பட்டதான் கேட்டா அந்த பணங்கள் தான் இங்க வேலை செய்யப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே இயலாது. சோ இங்க முழுக்க சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு கொடுக்கிறது அனைத்துமே இங்க மக்களை திசை திருப்ப, மக்களை மேனிபுலேட் பண்ண இதுக்கு கையாளப்படுகின்ற ஒரு யுக்தியாக நம்ம பார்க்கணும். சோ இப்படிலாம் இருக்கிற நாம் தமிழ் கட்சிக்கான உண்மையான வாக்கு வங்கிகள் எவ்வளவு அப்படி சொல்லிட்டு ரெட் ஈகிள் ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்காங்க. இதான துரைசாமி அவர்கள் அதிகமாக சமூக வலைதளங்கள் பகிர்ந்த ஒரு செய்தி தான். அதை வெளிப்படையாக இந்த சர்வே ரிப்போர்ட்டை கொடுத்தது கிடையாது. தற்போதைய சூழல் வெளியே இருக்குதுங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக கன்னியாகுமரி தொகுதி எடுத்து பார்க்கும் பொழுது அடுத்த தேர்தல், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டோம் அப்படின்னா 6 விழுக்காடு கிட்ட நம்ம பெற்றிருந்திருப்போம். தற்போதைய சூழலை பார்க்கும்பொழுது அது இரட்டிப்பாக மாறி இருக்கு அப்படிங்கிறதையுமே கவனிக்க முடிந்தது. சோ இது மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு செய்தியுமே கூடங்க. அது 14 அதிகரித்து இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ கன்னியாகுமரி பொறுத்த அளவுக்கு ஜெனிஃபர் அவருடைய அந்த உழைப்புகள் அப்படிங்கிறது அளப்பரியாக இருக்கிறது அப்படிங்கிறதுல மறுக்கவே இயலாது. சோ இப்படிப்பட்ட இந்த சூழல்ல ஒரு சீரான வளர்ச்சி அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி கொடுத்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிந்தது. 600 சாம்பிள்ஸ் எடுத்ததுல இந்த முடிவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது போன்ற எந்த ஒரு சர்வே முடிவுகளுமே பிரசாந்த் கிஷோர் எடுத்த அந்த ரிப்போர்ட்ல கொடுக்கவில்லை அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. சோ இது மாதிரி இன்னுமே எண்ணற்ற தொகுதிகளை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பத்மநாபபுரம் தொகுதி எடுத்து பார்க்கும்பொழுது நாம் தமிழ் கட்சி 19 விழுக்காடுகள் அப்படிங்கிறது பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இங்க அனைத்து இடங்களிலுமே டிவிகே உடைய வாக்கு வங்கிகள் பார்த்துட்டோம் அப்படின்னா 2 விழுக்காடு, 3 விழுக்காடு, 4 விழுக்காடு, 1 விழுக்காடு இப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சோ இப்ப நாகர்கோவில் தொகுதியை எடுத்து பார்க்கும்போது டிவிகே 1 விழுக்காடு, நாம் தமிழ் கட்சி 16 விழுக்காடும் இருக்கிறது. இது ஒரு சீரான வளர்ச்சி தான் நாம் தமிழ் கட்சிக்கு அப்படிங்கிறதுமே யாராலும் மறுக்க இயலாது. கடந்த முறை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 விழுக்காடு கிட்ட இங்க பெற்றிருப்பார்கள். சோ இப்படி சீரான ஒரு வளர்ச்சி, இரட்டிப்பு வளர்ச்சி தான் நாம் தமிழ் கட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்தது. சோ இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி கொடுக்கின்ற நாம் தமிழ் கட்சியை புறக்கணித்து விட்டு மாறாக புதியதாக இதுவரைக்கும் சின்னத்தை அறிவிக்காத ஒரு கட்சியை தூக்கி பிடிக்கிறார்கள் அப்படின்னா இந்த ஊடகங்கள் ஏதோ தவறான ஒரு முறையில் இது கையாளப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சோ இது முழுக்க திட்டமிடப்பட்டு பரப்பப்படுகிறது தவிர உண்மையான சர்வே முடிவுகள் கிடையாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க இதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய நிலவரமாக இருக்கிறது. ஏறத்தாழ 12 விழுக்காடுகள் நாம் தமிழ் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல் தனித்து நின்றால் பெறுவார்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற செய்தியாக இருக்குது உறவுகளே. சோ இது குறித்து உங்களோட கருத்துக்கள் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். இதுதான் உண்மையான முடிவு அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.